गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्री गुरवे नमः. 6 ரெட் டாக்டரினோட 21. அதாவது ஆக்ஷனை தேரட்டிக்கலாக போர்டில் எழுதி சொல்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. 180 டிகிரி அப்படின்னு சொல்லி சுவாசம் இப்படி எடு அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக சொல்கிறது ப்ராக்டிக்கலாக தான் செய்ய முடியும். அது பெஸ்ட்டாக பிரயத்தனம் பண்ணுறேன், நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி மாஸ்டர் சொல்கிறார். அதாவது பீஜம் எங்கே இருக்குது? இருட்டில். அதாவது பீஜம் நம்ம ஒரு இடத்துல செடி வளர்கிறதுக்காக பீஜம் போட்டால் அது மண்ணுக்குள்ளே போடுறோம். எங்கே இருக்குன்னாக்கா அது மண்ணுக்குள்ளே இருக்குது. ஹிருதயத்தில் இருக்கிற ஜோதியோட தேஜஸ் எங்கே இருக்குது அப்படின்னா அது அந்த பீஜமே, அந்த லைட் அதுதான். இருட்டில் அந்த தந்தை அப்பா கிட்ட இருக்கிறதும் அவன்தான். இப்போ எக்ஸாம் போகும்போது வாட் இஸ் டிசிப்ளின் அப்படின்னா, டிசிப்ளின் இஸ் ஏ டிசிப்ளின். அதை பற்றி திங்க் பண்ணினா புரியாது. எல்லார்ட்டையும் இருக்கிற அந்த நேனும், அதாவது நான், எல்லார்ட்டையுமே இருக்குது நாங்கிறது. இது வரைக்கும் மாஸ்டர் சொன்னதில் 3 வேலையை கண்டினியூவாக பண்ணும்படி சொன்னார். என்ன? 1, ஏதேனும் ஒரு நாமா, உனக்கு பிடிச்ச ஒரு நாமாவை எடுத்துக்கோ. அந்த நாமாவை நீ கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருக்கணும். அது அது உன்னோட பர்சனல் நாமா. எந்த நாமாவை சொல்கிற அப்படின்னு நீ யாருக்கும் சொல்லவே வேண்டாம். நீ அந்த மாதிரி சொல்லாமல் இருந்தால் தான் அந்த நாமாவுக்கு சக்தி நிறைய கிடைக்கும். 2வது ரீவைண்டு. அதாவது ராத்திரி படுத்துக்கிறதுக்கு முன்னாடி கை காலெல்லாம் அலம்பிட்டு படுக்கையில் உட்காந்துட்டு இப்போ நம்ம கால் அலம்பினோம், அதுக்கு முன்னாடி சீக்ரெட் டாக்டரின் கிளாஸ் போனோம், அதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், அப்படி பின்னாடி மார்னிங் கார்த்தால எழுந்திருக்கிற வரைக்கும் கொண்டு வரணும். அப்போ எங்கெங்கே என்ன பண்ணல் அப்படிங்கிறது ஒரு மனசில் ஃப்ளாஷ்பேக் மாதிரி வரும். அப்போயே அங்கங்கே எந்த இடத்துல என்னென்ன கொஞ்சம் ஏதேனும் வேணுங்கிற இடத்துல வேண்டாம், அவசியமாக இருக்கிற இடத்துல பணம் செலவு பண்ணாமல் அவசியம் இல்லாத இடத்துல செலவு பண்ணியிருப்போம், அப்புறம் நேரத்தை வேஸ்ட் பண்ணியிருப்போம். அதெல்லாம் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் யார்கிட்டையான கொஞ்சம் ரூடாக பேசியிருந்தா அந்த க்ஷணமே, இல்லைப்பா அவங்ககிட்ட பேசணும்லாம் பேசலை, என்னவோ அப்போ பேசும்படியாக ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மானசீகமாக கொஞ்சம் சாரி கூட கேட்டுக்கலாம், தப்பு இல்லை. இது 2வது பாயிண்ட்டு, ரீவைண்டு. 3வது சுவாசத்தை அப்சர்வ் பண்ணணும். சுவாசம் உள்ளே போகிறது வெளியில் வருது, ஸ்லோவாக உள்ளே போகிறது வெளியில் வருது அப்படின்னு பண்ணி பார்த்துக்கோங்க. 4வது பத்மாசனம் போட்டு கார்த்தால எழுந்த உடனே உட்காந்துக்கோங்க. நீ எந்த இடத்துல எழுந்துக்கிறியோ அந்த இடத்துல உட்காந்துக்கோ. பத்மாசனம் போட வரலன்னாலும் பரவாயில்ல, உட்காந்துக்கோங்க. அப்போ உங்களை சுற்றி ஒரு சர்க்கிள் போல் ஒயிட்டாக மாறிடுதுன்னு நினச்சிக்கோங்க. சுமார் 1 இன்ச்சு பாடி ரோஸ் கலராக இருக்குது. சரீரமே ஜோதிமயமாக இருக்குது, ரோஸ் கலராக இருக்குது.
அப்போ கொஞ்சம் 2 இது அடி தள்ளி அந்த பிராணசக்தி வைப்ரேஷனுங்கிறது இந்த மீரா இந்த இதுக்கு வரும்போது அவளோட பிராணசக்தி அந்த 2 கிலோமீட்டர் வரைக்கும் இருந்தது. பாடி சுற்றி ரோஸ் கலர். அப்போ நீங்கள் கட்டில் மேலே உட்காந்துக்கிறதா நினச்சிக்கோங்க. அப்புறம் பியூர் ஒயிட் ஜோதிர்மயமாக இருக்குது. ஒரு 3 அங்குல தூரம். அப்புறம் ரோஸ் கலர் 3 ஃபீட்டு தூரம். முதல்ல ஒயிட்டு ஆனதுக்கப்புறம் ஒரு 3 அங்குல தூரம் ஆன அப்புறம் 2 ஃபீட்டில் ரோஸ் கலர். அந்த ரோஸ் கலர் ஆன அப்புறம் அதை விஷுவலைஸ் பண்ணின அப்புறம் எல்லோ கலர் பிண்டாண்டம். அப்புறம் எல்லோ கலரும் அந்த ஃபார்ம் ஆன அப்புறம் 16 அல்லது 17 அங்குலத்துக்கு க்ரீன் கலர். அதாவது இலை பச்சை சொல்லுவோமே, அந்த ரூம் முழுக்க ஒரு இலை பச்சை கலராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த ரூமையும் தாண்டி ரொம்ப எக்ஸ்பேன்ஷன் பண்ணிக்கோங்க. ஆகாசம் ப்ளூ கலர், ஃபுல்லாக ப்ளூ, பிண்டாண்டம் எல்லாம் ப்ளூ ஆகாசம். எப்போ நம்ம சேனலை மாற்றுறதுக்கு டிவி சேனல் மாற்றணுன்னா அந்த ரிமோட் கண்ட்ரோல் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற சக்தி பஞ்சபூதத்துக்கு தான் இருக்குது. பஞ்சபூதம் அப்படின்னா பிருத்வின்னா மூலாதாரம். ஸ்மெல்லு ஏதோ உங்களுக்கு பிடிச்ச ஊதுவத்தி ஸ்மெல்லு ஏதோ நினச்சிக்கோங்க. அப்போ ஸ்மெல் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. உங்களோட திருஷ்டி மூலாதாரத்தில் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் போனால் சுவாதிஷ்டானம். அது சுவாதிஷ்டானம் லிங்க் ருசி. உங்களுக்கு என்ன நாக்கில் என்ன ருச்சி வருது அதை கவனிங்க. அதாவது ஆரஞ்சோ எலுமிச்சம்பழம் ருச்சியோ உங்களுக்கு அது எது ஒன்று பிடிச்சிருக்கிறதோ அந்த நாக்கில் இருக்க மாதிரி அந்த ஃபீல் பண்ணணும். அதாவது நீங்கள் ஃபீல் பண்ணும்போதே நாக்கில் கொஞ்சம் ஜலம் ஊறுற மாதிரியும் இருக்கணும். அப்புறம் கொஞ்சம் மேலே போய் நாபிக்கு பின்னாடி மணிப்பூரகம், ரூபத்தை கவனிச்சுக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு மூலாதாரம் ஸ்மெல்லு, நெக்ஸ்ட்டு நாக்கு என்ன ருச்சி அதை கவனிக்கணும். நெக்ஸ்ட்டு மணிப்பூரகம், ரூபம். உங்கள் உங்களுக்கு என்ன ரூபம் பிடிச்சிருக்கோ அந்த ரூபத்தை கவனிச்சுக்கோங்க. கொஞ்சம் மேலே போனால் அநாகதம், ஹிருதயஸ்தானம். ஹிருதயத்துக்கு நேர் பின்னாடி இஷ்ட தெய்வமோ குரு ரூபமோ கவனிங்க. அங்கே தேவதையெல்லாம் இருக்கா. இன்னும் கொஞ்சம் போனால் விசுத்தி. அங்கே நாமாவை உச்சாரணம் பண்ணலாம், சவுண்டு, த்ரோட்டு. இன்னும் கொஞ்சம் மேலே போகும்போது ஆக்ஞா. ஆக்ஞாவில் பரிபூர்ணமாக குருவோட ஸ்பரிசம்.
குரு அஸ்தமஸ்தக ஸ்பரிசம் அவரோட ஸ்பரிசம் உங்களுக்கு கிடைக்கிறது. பகவானை தியானம் பண்ணுங்கோ. இது ஒரு நல்ல அற்புதமான சாதனை. உனக்கு எந்த குருவும் பிடிக்கல, நம்பிக்கை இல்லை அப்படின்னா உனக்கு பிடிச்சவாளை யாரான்னு நினச்சிக்கலாம். அதாவது வாசனை, ருசி, ஆக்கிருதி, ஸ்பரிசம், சப்தம், அப்புறம் ஆகாசம். உங்களுக்கு அஸ்தமஸ்தக தீட்சை வந்து வாயு மூலம் கிடைக்கிறது. அது ஸ்பரிசம். ஆகாசத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நீ பெறத்துக்கு முயற்சி பண்ணு. இது வந்து கண்டிப்பாக பெற முடியும். சர்க்கம்ஃபரன்ஸ் நோவேர், எல்லா இடத்துலையுமே ஆகாசம்தான். ருச்சி, ஸ்மெல், ருச்சி, ஆகிருதி, ஸ்பரிசம், சப்தம், இதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இதை வந்து காத்தால எழுந்த உடனே பண்ணணும். எந்த இடத்துல எழுந்திருக்கோ அந்த இடத்துலையே உட்காந்து நிதானமாக இதை ஒரு தடவை கேட்டுட்டு, இந்த கேட்டதை வந்து மறுபடியும் மாஸ்டரோட ஸ்பீச்சையும் அந்த வீடியோவும் பாருங்கோ. பார்த்துட்டு இதை பண்ணுங்கோ. இது ஒரு அற்புதமான மெடிடேஷன், தியானம். இதை பண்ண உங்களோட ஆரா, உங்களோட இன்னர் எனர்ஜிலாம் நிறைய இம்ப்ரூவ் ஆகும். ஜெய் குருதேவ்.